உங்களுக்குள்ளே போரிடாமல் இருங்க. யாருக்குள்ள? வெளியெல்லாம் போர் நந்தன்னு போட்டோம். போர் யாருக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம்? நான் உங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் இதுதான். நான் எனக்குள்ளே சண்டைப்படாத ஒரு ஆள். எனக்குள்ள வெளியே நான் பண்ண மாட்டேன். பேசுறதெல்லாம் அப்படியே தாறுமாறாக சண்டை போடுற மாதிரி தெரியும். என்கிட்ட ஒரு சண்டையுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஆள். ஆமாங்க அப்படின்ட்டு போயிடுவேன். எப்படி பேசினேன் எனக்கு தெரியாதுங்கன்றேன். இங்கே மட்டும்தான் தெரியும். கீழே போனால் எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு அவர் எவ்வளோ நல்லா பேசுகிறாரு பாரு நானே சொல்லுவேன். ஐடியா தான். வாழ்க்கை யாருக்கானது? உங்களுக்கானது. போர் முடிவுக்கு வரணுன்னா நம்ம கையில் இல்லை. நம்ம அது ஆலோசனை சொல்லி அப்போ போர் இல்லாத உலகம் வரணுன்னா நம்ம தாத்தா நமக்கு சொல்லிட்டு போயிடாருன்னா என்ன? அதை மறக்கக்கூடாது. பகுத்துண்டு இது மட்டும் போதும். நம்ம அதை மட்டும் வச்சு நமக்கு பெரிய மந்திரம் புக்கு நிறைய பேச்சு அந்த 2 வரி சிம்பிளாக ட்விட்டர் மாதிரி டெய்லி மெசேஜ் மாதிரி ஒன்று அடிச்சு விட்டுக்கிறான் நமக்கு. நம்ம தாத்தா கிங்கு என்ன பண்ணிட்டார்? 2 வரியில் ஒரு மேட்ரை தெளிவாக நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறான். வச்சுக்கின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பகிர்ந்து ஆல்மா நீங்கள் கேட்காதீங்க, ஐயா அப்படின்னா உங்கள் இருக்கிற சொத்தெல்லாம் பகிர்ந்து எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? நீங்கள் வந்து ஒரு 50 ஏக்கர் வச்சுருங்களா, ஆர்க்கு 5 செட்டு கொடுங்க, நாங்கள் சச்சவங்க வந்தவங்க வரைக்கும் பார்த்து பிரித்து கொடுங்கன்னா அது பேர் பகுத்துண்டு கிடையாது. பகுத்துண்டுன்னா 50 ஏக்கர் வச்சுக்கிறேன் எல்லோரும் வாங்க, அங்கே என்ன பண்ணுங்க, ஆண்டு விழாக்க கொண்டாடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கன்னா போய் பேலுங்க. ஆமாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது கூலிங்க, நெல்லிக்காய் இருக்குது அறுத்து சாப்பிடுங்க. நான் போய் அங்கே வந்து கண்ணக்கோல் வச்சுன்னு ஏன்னா என் நெல்லிக்காய் அறுத்தானே கேட்க மாட்டேன். என்ன பண்ணுங்க என்ஜாய். நான் பூட்டி வச்சுட்டு யாரும் வரக்கூடாதுன்னு யாரும் வராதுக்காங்க செய்யலை. எல்லோரும் வாங்க, சச்சங்கம் வந்து இங்கே எதுக்கு நான் தரேன்னு நினைக்கிறீங்க? வாரம் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று. அன்னதானம்லாம் பண்ணல, நான் விருந்து கொடுக்குறேன் உங்களை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணல, உங்களுக்கு பிச்சைலாம் போடல, பிச்சை மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. இது நம்மளை கூட நம்ம நைட்டில் என்ன பண்ணுவீங்க, ஒரு டிஃபன் சாப்பிட்டீங்க, அதை நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதுனா கிடையாது. தானம்லாம் நான் பண்ணல. என்கிட்ட இருக்கிற வசதி உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னால் முடியாது. சில பேர்லாம் எனக்கு பங்களிக்கிறாங்க. இது வாரம் கூட யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, மாதிரி எனக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. நான் உங்களை கூட என்ன பண்ணியும் செய்கிறேன், ஷேர் பண்ணிக்கவும் செய்கிறேன். பகிர்ந்துக்கிறதுனா என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஒன்று வெட்டி குத்துறக்கூடாது. பெட்ஷீட் ஆளுக்கு கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டி குத்தா யார் போத்திப்பீங்க?